சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக ஒன்று திரண்ட அதிமுகவின் நீக்கப்பட்ட நிர்வாகிகள் ஓபிஎஸ், சசிகலா, வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன், செங்கோட்டையன் உள்ளிட்ட பலரும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக ஒன்று திரண்டு அதிமுகவின் முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி கிடையாது, தொண்டர்கள் களத்தில் இறங்கி வேலை செய்ய மாட்டார்கள், அதிமுகவின் தலைமை அலுவலகத்தில் போராட்டத்தை நடத்த தற்பொழுது அனைத்து நிர்வாகிகளும் ஒருமனதாக முடிவுகளை எடுத்துள்ளனர். இதனால் என்ன நடக்கும் என்பதை சுருக்கமாக நாம் பார்க்கும் பொழுது, சட்டசபை தேர்தல் இன்னும் 7 மாதங்களில் நடைபெற உள்ளது. இந்த 7 மாதத்தில் அதிமுக 234 தொகுதிகளில் அதிமுகவும் கூட்டணி கட்சிகளும் வெற்றியடைய வேண்டும் என்றால் களத்தில் தொண்டர்கள் மிக மிக தீவிரமாக வேலை செய்ய வேண்டும். தற்பொழுது தலைமையின் பேச்சை தொண்டர்கள் கேட்கவில்லை. இதனால் தொண்டர்கள் செயல்பாடுகளும் தொகுதிகளில் மிகவும் குறைவாகவே இருக்கும். இப்பேற்பட்ட சூழலில் அதிமுகவின் கூட்டணியான பாஜக எடப்பாடியை நீக்குவதற்கான அழுத்தத்தை மற்ற நிர்வாகிகளிடம் ஏற்படுத்தும். இதுதான் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டவர்களது ஒருமனதாக எடுக்கப்பட்ட முடிவாகவும் பார்க்கப்படுகிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நல்லவராகவும் புத்திசாலித்தனமாகவும் சிறப்பாக செயல்படக்கூடிய திறமையானவராகவும் இருந்திருந்தால் தொடர்ச்சியாக 8 தேர்தல்களில் தோல்வி, 2 இடைத்தேர்தல்களை புறக்கணிப்பதற்கு காரணம் என்ன என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். அவருக்கு தேவை பதவியும் அதிகாரமும் தான். அது அதிமுகவில் மட்டும்தான் இருக்க வேண்டுமே தவிர கோபாலபுரத்தை ஒழித்து கட்டி ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும், அதிமுகவை வெற்றியடைய வைக்க வேண்டும் என்ற எந்த ஒரு நினைப்பும் எடப்பாடிக்கு கிடையாது. அப்படி இருந்திருந்தால் நிச்சயமாக அதிமுகவை ஒருங்கிணைத்திருப்பார் எடப்பாடி என்ற குற்றச்சாட்டையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயல்பாட்டிற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தடையாக இருப்பதன் காரணமாக அவருக்கு எதிராக மற்ற நிர்வாகிகள் ஒன்று திரண்டு எடப்பாடிக்கு எதிராக நிர்வாகிகள் ஒன்று திரண்டு செயல்படுவது சரியா தவறா என்பதை உங்களது கருத்துக்களையும், அதிமுகவின் உண்மையான தொண்டர்கள் அதிமுகவின் தலைமை பொறுப்பை யார் சிறப்பாக செயலாற்றலாம் என்பதை கமெண்ட் வாயிலாக தொண்டர்கள் கூறுங்கள்.